வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு ஆனந்த பூங்காற்றே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மும்பையிலிருந்து கோவைக்கு வந்த அந்த மிகப்பெரிய அலுமினிய பறவை வானத்திலிருந்து தரை இறங்கி ரன்வேயில் ஓடி லேண்ட் ஆகி நின்றது. சித்ரா தன் கையில் இருந்த கோல்டு வாட்சை பார்த்தாள். ஃப்ளைட் 10 minutes லேட் என நினைத்து கொண்ட அவள் கண்கள் காலேஜ் ஃப்ரெண்ட் சாந்தியை தேடியது. தன்னுடைய லக்கேஜை கலெக்ட் செய்து கொண்டு கம்பீரமாக நடந்து வந்தாள் சாந்தி. அவளுடைய பொன் நிற முகத்தில் பாதியை கருப்பு நிற கூலிங் கிளாஸ் மறைக்க, உயர் ரக கரும்பச்சை ஜார்ஜட் சேலையின் முந்தானை தரையை கூட்டியபடி பின்னால் நீண்டு தொங்க, உயர்ந்த ஹைஹீல் செருப்பில் நாட்டியமாடுவது போல் மெலிந்த தோற்றத்தில் வந்து நின்றாள் தோழி. காலம் ஒருவரின் தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது போல் அவர்களின் மனதிலும் செயலிலும் எவ்வளவு மாறுதல்களை உண்டாக்குகிறது. தன் படிப்பு, புகழ் இவைகளில் சாந்திக்கு கர்வம் அதிகமாக இருந்தது. சாந்தி மும்பையில் ஒரு புகழ்பெற்ற பெண்கள் கல்லூரியில் கெமிஸ்ட்ரி லெக்சரராக இருந்தாள். எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டின் புகழ்பெற்ற பெண்மணி. கெமிஸ்ட்ரி கோர்ஸை ஸ்பெஷலாக அமெரிக்காவுக்கு சென்று படித்திருந்தாள். தன்னுடைய ரிசர்ச்சுக்காக சமீபத்தில் டாக்டர் பட்டமும் பெற்றிருந்தாள். ரசாயனத்தை பற்றி புத்தகம் ஒன்றை வெளியிட்டு மிகவும் புகழடைந்திருந்தாள். பெண்கள் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருந்த தன் தோழியை தங்களுடைய லேடிஸ் கிளப் ஃபவுண்டர்ஸ் டேக்கு தலைமை வகிக்க இன்வைட் செய்யலாம் என்று சித்ரா தான் ஏற்பாடு செய்திருந்தாள். ஊரில் பல விஐபி வீட்டு பெண்கள் சாந்தியை தங்கள் கெஸ்டாக ஏற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்தும், புகழ்பெற்ற மேதை சாந்தி தன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்று உரிமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்ற போலி கௌரவம் காரணமாக சித்ராவை அந்த பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டாள். சாந்தி தன்னுடைய வாட்சை உற்று பார்த்துவிட்டு தோழி சித்ரா பக்கம் திரும்பினாள். சித்ரா, என்னால் நம்பவே முடியல. காலேஜில் படிக்கிறப்போ எவ்வளவு லட்சியங்களோடு இருந்த, வாழ்க்கை பற்றின ஆசைகள் எவ்வளவு, இப்படி எல்லாமே சிதறி உருக்குலைஞ்சு என் முன்னாடி நீ நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த வார்த்தைகளை கேட்டு சித்ரா திடுக்கிட்டாள். என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்குது? அன்பான ஹஸ்பண்ட், நல்ல குழந்தைகள், சந்தோஷமான குடும்பம், இதை விட நான் அதிகமாக வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்க முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்கேன். இப்படியே இருந்தால் போதும் என்றால் எரிச்சலும் படபடப்பும் நிறைந்த குரலில். குடும்பம் செக்கில் கட்டின மாடுக மாதிரி குடும்பத்தில் உழைச்சி கொட்ட இந்த நாட்டில் கோடிக்கணக்கில் பொண்ணுக இருக்காங்களே, அந்த கோடியில் நீயும் ஒருத்தியாக இருக்கிறத பார்க்கும்போது என் மனசு ரொம்ப பாடுபடுது. அன்னைக்கு காலேஜில் உனக்கு இருந்த லட்சியங்களை நீ அடைஞ்சிருந்தா சாந்தியோட இந்த இடத்துல சித்ரா தானே இருந்திருக்கணும். இருவரும் காரை நோக்கி நடந்தார்கள். ஏர்போர்ட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் சித்ராவின் வீடு. கேட்டை திறந்து கொண்டு இருவரும் உள்ளே நடந்தார்கள். வீட்டை பார்த்து கொஞ்சம் அசந்துதான் போனாள் சாந்தி. தன் 3 குழந்தைகளையும் ஆஃபீஸிலிருந்து அப்போதுதான் வீட்டுக்கு வந்திருந்த கணவனையும் அறிமுகப்படுத்தினாள். தருண் இது மூத்த பையன், ஹரிணி இது 2வது பொண்ணு, கடைக்குட்டி மது தொட்டிலில் தூங்கிட்டு இருக்கான். ஐயோ பாவமே என்பது போல் பார்த்தாள் சாந்தி. தன் சிநேகிதி புதிதாக தன் வீட்டுக்கு வந்திருக்கிறாள் என்று அன்றிரவு பலமான விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தாள் சித்ரா. பாதாம் கீரா, ஐயோ நான் கையில் கூட தொடுறதில்லை, எதுக்கு இதெல்லாம்? ஆமாம், ஒரு குலோப் ஜாமுனை அப்படியே சாப்பிட்டுட்டேன். நாக்கு கண்ட்ரோல் பண்ணாததால் தான் இப்படி பலூன் மாதிரி ஊதி கிழவி மாதிரி ஆயிட்ட. சித்ராவுக்கு சுருக்கென்றது. என்ன மாதிரி 3 குழந்தைகளுக்கு அம்மா ஆயிருந்தா அப்புறம் கட்டுடலையும் இளமையும் பற்றி பேச மாட்டேன். சுட சுட பதில் அளிக்க வேண்டும் என்று சித்ராவுக்கு தோன்றியது. இருந்தாலும் மேலே விவாதிக்க விருப்பம் இல்லாமல் இருந்து விட்டாள். மறுநாள் ஊரை சுற்றி பார்க்க தோழியை அழைத்து கொண்டு வெளியே கிளம்பினாள் சித்ரா. ஏற இறங்க அவளை ஒரு முறை உற்று பார்த்த சாந்தி, இது என்ன சாரி, இது என்ன ஜாக்கெட், ஏதாவது மேட்சாக இருக்கா? தலையை இப்படித்தான் செய்வரதா? போய் நல்லதாக கட்டிக்கிட்டு வா, உங்கூட வெளியே வர்றதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது அதட்டலான குரலில் சொன்னாள் சாந்தி. சித்ராவின் உடல் அவமானத்தால் குறுகியது. குடும்ப தொல்லையில் இதையெல்லாம் கவனிக்க எங்கே நேரம் இருக்கு என்றால் மென்று விழுங்கிய குரலில். என்ன மாதிரி மூச்சே விட முடியாத அளவுக்கு வேலை இருந்தால் நீ என்ன சொல்லுவியோ? எவ்வளவு வேலை இருந்தாலும் என்னை பற்றி ஒரு நாள் கூட நான் அசால்ட்டாக இருந்ததில்லை. ஒரு பெரிய பிரசங்கமே செய்தாள் தோழி. முடிவில் தோழியின் இஷ்டப்படி ஆடை அலங்காரம் செய்து கொண்ட பின்புதான் சித்ரா வெளியே செல்ல முடிந்தது.
சாந்தி சொன்னதையெல்லாம் கேட்டு தன் உடல் சக்தியை இழந்து விட்டது போல் ஒருவித சோர்வு ஏற்பட்டது சித்ராவுக்கு. அன்று மாலை லேடிஸ் கிளப் ஃபங்க்ஷன் களை கட்டியது. அதற்கு அடுத்த நாள் குடும்பத்திற்கு தீபாவளிக்கு துணிகள் வாங்குவதற்காக தோழியுடன் ஜவுளி கடைக்கு கிளம்பினாள். குழந்தை ஹரிணிக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குவது, தனக்கு என்ன புடவை எடுப்பது என்று 10 தினங்களுக்கு முன்பு பல கற்பனைகள் செய்து கொண்டிருந்தாள் சித்ரா. அந்த உற்சாகமும் ஆவலும் அன்றைய தினம் அவளிடம் காணப்படவில்லை. மனதிலே கசப்பும் சோர்வும் நிறைந்திருந்தன. பண்டிகைக்கு 2 தினங்களே இருந்ததால் நகரின் பிரம்மாண்டமான அந்த ஜவுளி கடையில் பெண்களின் கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது. கடையிலிருந்து பெரிய பெரிய கட்டை பைகளுடன் இறங்கி வந்தாள் இன்ஜினியர் தியாகராஜனின் மனைவி. இந்த கூட்டத்தில் நிதானமாக எதுவுமே பார்த்து வாங்க முடியாது போல இருக்கு. என்னவோ கண்ணுக்கு பிடிச்ச 2 புடவையை எடுத்துக்கிட்டேன். நீ என்ன எடுக்க போகிற இந்த தடவை? இன்னும் ஏதும் டிசைட் பண்ணலை, ஏதாவது எடுக்கணும் என்று முனகினாள் சித்ரா. சித்ரா, நேற்றே உன்னை பார்த்து பேசணும்னு இருந்தேன். இந்த வருஷம் நம்ம கிளப் விழா ரொம்ப அற்புதமாக நடந்துச்சு. சாந்தி மேடம் இவ்வளவு அழகாக பேசுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப பிரமாதம் என்று சாந்தியை பார்த்து புன்னகைத்தாள். யூ ஆர் ஸோ லக்கி, இப்படி ஒரு ஃப்ரெண்டு உனக்கு கிடைச்சதுக்கு. என் பொண்ணு யாஷிகா இவங்க மேலே ரொம்ப பைத்தியமாயிட்டா. அவளோட காலேஜ் டேக்கு இவங்களைத்தான் பேசுகிறதுக்கு கூப்பிட போகிறாளாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசுகிறதுனா சாந்திக்கு ரொம்ப பிடிக்கும், ஏற்பாடு பண்ணிடலாம் என்று புன்னகைத்தாள் சித்ரா. குழந்தை ஹரிணிக்கு மாம்பழ கலர் பட்டில் பிங்க் நிற கரையில் ஜரிகை வேலைப்பாடு அமைந்த பாவாடையும் சட்டையும் மட்டும் எடுத்துக்கொண்டு அவசரமாக வெளியே வந்தார்கள். அம்மாவுக்கு ஜவுளி என்று இழுத்தான் கடைக்காரன். அப்புறம் வர்றேன், குழந்தை பாவாடை தான் முக்கியம், தையல்காரன் தைத்து தரணுமே. வழியில் தையல் கடையில் பாவாடையை கொடுத்து வேலைப்பாடுகள் வைத்து தைக்க சொல்லிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தார்கள் சித்ராவும் சாந்தியும். எப்பொழுது வருவாள் என்று காத்திருந்தவன் போல் வேலைக்கார முத்து வாசற்படியில் நின்று கொண்டிருந்தான். ஹால் லைட்டை போட்டேன், பொட்டுன்னு அவிஞ்சு போச்சுமா. வீடு முழுக்க ஒரு விளக்கு கூட எரிய மாட்டேங்குது. கரண்ட்டில் ஏதோ மிஸ்டேக் போல் இருக்குமா என்றான். ஐயோ, கரண்ட் இல்லையா? ஏசி இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று கூவினாள் சாந்தி. நாசமாக போச்சு, கரண்ட்டில் மிஸ்டேக் ஆயிருந்தா யாராவது எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்து ரிப்பேர் பண்ண வேண்டியது தானே என்றாள் சித்ரா எரிச்சலுடன். லைட் இல்லாமல் நைட் ஃபுல்லாக எப்படி இருக்கிறது? அதற்குள் குழந்தை ஹரிணி உள்ளே இருந்து ஓடி வந்தாள். அம்மா, தருணுக்கு அப்பா நல்ல பூசை கொடுத்தார். அவன் கோபத்தில் டேபிள் மேலே இருந்த ஃப்ளவர் வாஷை உடைச்சிட்டாம்மா. அம்மா கிட்ட சொல்லுவேன்னு சொன்னா. சொல்லிக்கோ, பயமில்லைன்னு கத்துறாம்மா. சித்ராவுக்கு ஆத்திரத்தில் நெஞ்சு படபடப்பு அதிகரித்தது. தலையை பிடித்து கொண்டு சோஃபாவில் தொப்பென உட்கார்ந்தாள். அவளை பரிதாபமாக பார்த்தாள் சாந்தி. சித்த, வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே இத்தனை கலாட்டாவா? அப்பா எதுக்கு தருன்னு அடித்தாரு? சம்பத் மாமா பங்களாவுக்கு போய் செண்பக மரத்தில் ஏறி திருட்டுத்தனமாக பூ பறிச்சிருக்காம்மா. சம்பத் மாமா மாடியிலிருந்து பார்த்துட்டாராம். இவன் பயந்துட்டு தொப்புன்னு குதிச்சு ஓடி வந்துட்டாம்மா என்று ஹரிணி தட்டு தடுமாறி சொல்லி முடிப்பதற்குள் முத்து குறுக்கிட்டான். மரத்தில் ஒரு பெரிய கிளை அப்படியே முறிஞ்சு போயிடுச்சு. சம்பத்தையாவுக்கு தோட்டம்னா உயிர் இல்லைங்களா? விடு விடுன்னு தருண் பின்னாலேயே இங்கே வந்துட்டாருமா. ஐயா ஆஃபீஸ்லேருந்து அப்போத்தான் வந்தார். சம்பத்தையா சொன்னதும் மாடியில் ஒளிஞ்சிட்டு இருந்த தருணை பிடிச்சு இழுத்து அந்த ஐயாவுக்கு முன்னாடியே செம்மையாக உதைச்சிட்டாருமா என்றான். ஆத்திரம், கோபம், துக்கம் எல்லா உணர்ச்சிகளும் ஏக காலத்தில் சித்ராவின் உள்ளத்திலே கொந்தளித்தன. சாந்தியின் ஏளன பார்வை வேறு அவளை குதறியது. தருணை பற்றி அதிகம் பேசாமல், ஆமா அப்பா எங்கே என்று மட்டும் கேட்டாள். அப்பா டிஃபன் கூட சாப்பிடல, கோபமாக இருந்தார். நீ எங்கே போயிருக்கேன்னு கேட்டார். சாந்தி ஆண்டியும் அம்மாவும் கடைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன். கோபமாக எங்கேயோ வெளியே போயிட்டாருமா. விஷயத்தை கேட்ட சித்ராவுக்கு ஆத்திரம் தாழ முடியவில்லை. கரண்ட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு, இங்கே வாயை பார்த்துட்டு ஏன் நிற்கிறே என்று முத்துவின் மீது எரிந்து விழுந்தாள். சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்த சமையற்கார அம்மாவின் முகம் அவளது வரவை ஆவலுடன் எதிர்பார்த்தாற் போல் காணப்பட்டது. நீ என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போற? சொல்லி தொலை. சித்ராவின் உள்ளம் குமுறியது. தருண் சாயங்காலம் டிஃபன் கூட சாப்பிடலம்மா. பால் டம்ளரை என் மூஞ்சியில் விழறாப்பில் விட்டெறிஞ்சிட்டான். ஐயாவும் ஒன்றும் சாப்பிடல. சாயங்காலம் மெனக்கெட்டு பண்ணின நெய் கிச்சடியும் தேங்காய் சட்னியும் அப்படியே ஆறி கிடக்குமா.
டிஃபனை கொண்டு போய் குப்பையில் போடுங்க. இந்த வீட்டை விட்டு சித்த வெளியில் போயிட்டா இத்தனை அல்லோகலமா? செக்கு மாடு போலத்தான் இருக்கு என் பிழைப்பும் என்று கூச்சலிட்ட சித்ரா தோழியுடன் மாடிப்பக்கம் விரைந்தாள். காலடி சப்தம் கேட்டதும் தொட்டிலில் படுத்திருந்த அவளது கை குழந்தை மது விழித்து கொண்டு விட்டான். அம்மாவை கண்டதும் தன்னை எடுத்துக்கொள்ள சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்து அழத் துவங்கினான். நீ ஒருத்தன்தான் பாக்கின்னு நினைச்சேன் என்று முணுமுணுத்த சித்ரா குழந்தையை வாரி மார்புடன் அணைத்து கொண்டு அங்கிருந்த ஆசனம் ஒன்றில் அமர்ந்தாள். அறையிலே பரவி நின்ற இருள் அவளது உள்ளத்திலே கொந்தளித்து கொண்டிருந்த ஏக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. அவளையும் மீறி கண்ணீர் துளிகள் அவள் கன்னங்கள் மீது உருண்டோடின. சாந்தி கூறியது எவ்வளவு உண்மை! இப்படி செக்குமாடு போல வாழற வாழ்க்கை யாருக்குத்தான் கிடைக்காது? ஆனால் சாந்தி மாதிரி மேதையாக ஆகும் அதிர்ஷ்டம் எல்லா பெண்களுக்கும் கிடைக்குமா? சித்ரா மட்டும் குடும்ப சகதியில் உழலாமல் இருந்திருந்தால் சாந்தியை விட பல மடங்கு புகழை அடைந்திருப்பாள் என்பது முற்றிலும் உண்மை. காலடி சத்தம் கேட்டதும் கண்ணீரை துடைத்து கொண்டு சித்ரா நிமிர்ந்து பார்த்தாள். சித்தார்த்தன் அறைக்குள் வந்து லைட்டை போட்டார். லைட் ரிப்பேர் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது, ஏன் 2 பேரும் இருட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க? அவரை பார்க்கவோ பேசவோ விரும்பாத சித்ரா, அப்படியா, குழந்தையை தூங்க செய்து கொண்டிருந்தேன் என்று முணுமுணுத்த வண்ணம் தன் அணைப்பில் உறக்கத்தில் ஆழ்ந்த மகனை தொட்டிலில் இட்டாள். தந்தையின் அருகில் ஹரிணி மட்டும் உட்கார்ந்திருந்தாள். தருணை காணவில்லை. தருண் சாப்பிட வராமல் பிடிவாதம் செய்கிறான் என்று சமையற்கார அம்மா கூறவும், டேய் தருண் என்று உட்கார்ந்த இடத்திலிருந்து சித்தார்த்தன் கர்ஜித்தார். வீட்டின் பின்பக்க ஊஞ்சல் பலகை மீது குப்புறப்படுத்து கொண்டிருந்தான் தருண். லைட் வெளிச்சத்தில் அவனது முதுகில் படிந்திருந்த சிவந்த கோடுகளை கண்ட சித்ராவின் நெஞ்சு பதறியது. மற்ற நாட்களாக இருந்தால் ஓடிப்போய் மகனை அணைத்து கண்ணீர் வடித்திருப்பாள். ஆனால் இன்று அவள் மனதில் இருந்த வெறுப்பும் ஏக்கமும் அவளது ஆத்திரத்தை தூண்டிவிட்டன. என்னடா பிடிவாதம் பிடிக்கிற, எந்திரி என அவனை பிடித்து உலுக்கினாள். என்னை விட்டு, எனக்கு சாப்பாடு வேண்டாம், போ நீ என்று கோபத்துடன் உருமிய சிறுவனை, நல்லா பட்னி கிடந்து சாகு என்று அதட்டிய சித்ரா அதற்கு மேல் அவனை வற்புறுத்தவில்லை. தருண் சாப்பிட வரலையா என்று கேட்டார் சித்தார்த்தன். அதற்கு பதில் சொல்லாமல், ஆமாம், குழந்தை இப்படித்தான் அடிப்பாங்களா? துஷ்ட பைய, அவமானம், மற்றவங்க வீட்டு மரத்தில் ஏறி பூவை திருடி ஏதோ விளையாட்டாக செஞ்சிட்டான், அதுக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு முதுக இப்படி பிளந்துட்டீங்களே. அதற்கு மேல் பேச முடியாத துக்கம் தொண்டையை அடைக்க கண்களில் நீர் முட்ட மாடியறையை நோக்கி விரைந்தாள் சித்ரா. அங்கே சோஃபாவில் சாந்தி பகலெல்லாம் சுற்றிய அலுப்பில் அப்படியே கண் அசந்திருந்தாள். அவள் அருகில் உட்கார்ந்து தாரை தாரையாக கண்களில் நீர் வழிய மௌனமாக எவ்வளவு நேரம் அழுதாளோ தெரியாது. சித்தார்த்தன் மேலே வந்து தொண்டையை கனைத்து கொண்டார். சித்ரா, நீ வருத்தப்படாத. சம்பத் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதும் எனக்கு கோபம் தாங்கலை. நீ பக்கத்தில் இருந்திருந்தா இவ்வளவு கோபப்பட்டிருக்க மாட்டேன். தருண் மேலே எனக்கு மட்டும் பாசம் இல்லையா? உணர்ச்சி பொங்கும் குரலில் கேட்டார். சித்ரா பதில் பேசவில்லை. சாந்தி உறக்கம் கலைந்து எழுந்து உட்கார்ந்தாள். சாரி, அலுப்பில் கொஞ்சம் கண் அசந்துட்டேன். சித்தார்த் ஏதோ கேட்க வாயெடுக்கையில் அறைக்குள் புதிய ஆடைகளின் சப்தம் கேட்டது. தையற்கடையிலிருந்து வந்த புதிய பாவாடையை கட்டிக்கொண்டு குழந்தை ஹரிணி வந்து நின்றாள். வேலைப்பாடுகள் வைத்து தைத்து பட்டு பாவாடையும் சட்டையும் அமர்க்களமாக இருந்தது. அட, ஹரிணி ரொம்ப ஷோக்கா இருக்காளே! தந்தை வியப்புடன் வரவேற்றார். ஹரிணி ஒரே ஓட்டமாய் ஓடி வந்து தாயை கட்டி கொண்டு, அம்மா, தீபாவளிக்கு முன்னாடி போட்டுட்டேன்னு கோச்சிக்க மாட்டியே? போட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. எனக்கு நல்லா இருக்காம்மா மழலையில் கேட்டாள் குழந்தை. கழுத்தை சுற்றியிருந்த அவளது குழந்தை கரங்கள் சித்ராவின் மேனியை புல்லரிக்க செய்தன. மிருதுவான அவளது கன்னத்தை தன் கன்னத்துடன் சேர்த்து கொண்டு, நல்லா இருக்கு கண்ணு, பத்திரமா அவுத்து வச்சிடணும். ஹரிணி சிட்டுக்குருவி போல் அறையிலிருந்து வெளியே ஓடினாள். இப்போதான் ஹரிணி பிறந்தது மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே 10 வயசாகிட்டது. இன்னும் கொஞ்ச வருஷத்தில் கல்யாணமாகி புகுந்து வீட்டுக்கு போயிடுவாங்கிறத நினச்சா பார்க்க முடியல என்று சித்தார்த் சாந்தியை பார்த்து கூறினார். சித்ரா தனக்குள் புன்முறுவல் செய்து கொண்டாள். சற்று முன் சித்ரா தனக்குள் புன்முறுவல் செய்து கொண்டாள். சற்று முன் இருந்த கோபமும் ஏக்கமும் அடங்கி இருந்தது. சித்தார்த்தன் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் அவளை சந்தோஷப்பட செய்தன.
அம்மா அம்மா மெல்லிய குரலில் அழைத்தவாறு கண்களை கசக்கி கொண்டு அவளுக்கு முன்னால் வந்து தருண் நின்றான். இங்கே வாடா தருண், இங்கே வா. தந்தை அழைக்க அவரை வெட்டி விடுகிறவன் போல் முறைத்து பார்த்துவிட்டு தாயின் அருகில் வந்து அவள் தோள் மீது சாய்ந்து கொண்டான். அம்மா என்று கூப்பிட்ட மகன் தன் கால் சட்டை பைக்குள் கையை விட்டு எதையோ எடுத்தான். உனக்காகத்தம்மா இதை பறிச்சேன். சம்பத் மாமா கோவிச்சிட்டார், அப்பா அடிச்சிட்டார். துக்கத்துடன் திணறிய மகன் வாடி வதங்கி தன் செவ்விய நிறத்தை இழந்த 10 செண்பக மலர்களை தன் பிஞ்சு கைகளால் எடுத்து தாயின் கையில் திணித்தான். எனக்கா? ஆச்சரியத்துடன் சித்ரா கேட்கும் முன், நேற்று அந்த ஆன்டி கிட்ட பேசிட்டு இருந்தப்ப நீ சொன்னி இல்லம்மா செண்பகப்பூ பிடிக்கும்னு, அதாம்மா பறிச்சேன். சித்ராவின் கண்கள் கலங்கின. தருணை நெஞ்சோடு தழுவிக்கொண்டு, தருண் கண்ணு, சம்பத் மாமாவை கேட்காம அவர் வீட்டு மரத்தில் ஏறி பறிக்கிறது தப்பில்லையா? இனிமே அப்படி செய்ய மாட்டேம்மா, நல்ல பையனாக இருக்கேன். உனக்கு என் மேலே கோபமாம்மா? இல்லடா கண்ணு, பின்ன ஏன் நீ சாப்பிடல? என் மேலே கோபமாக இருந்தால் தானே நீ சாப்பிடாமல் இருப்ப. நீயும் நானும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு தான் காத்திருந்தேன் என்று மகனை அணைத்து தூக்கி கொண்டபடி எழுந்து நின்றாள் சித்ரா. அவள் உள்ளத்தில் வீசிய புயல் அடங்கி அதற்கு பதிலாக அமைதியும் ஆனந்தமும் நிலவியிருந்தன. சித்ரா, சாந்தி, சித்தார்த்தன், குழந்தைகள் எல்லோரும் டைனிங் டேபிளை நோக்கி நடந்தார்கள். பாசத்துடன் முறுவல் செய்துவிட்டு மகனின் கன்னத்தை செல்லமாக வருடினான் சித்தார்த்தன். என்னை தொடாத போ, உன்னோடு நான் டூ வெவ்வ அழகு காட்டினான் தருண். எல்லோரும் சிரித்தார்கள். சாப்பாடு முடிந்ததும், காலையில் மும்பைக்கு ஃப்ளைட், நான் சீக்கிரமாக தூங்க போகிறேன், நீங்கள் பேசிட்டுருங்க. மாடிக்கு விரைந்தாள் சாந்தி. என்றைக்கும் இல்லாமல் இனம் புரியாத வெறுமை உணர்வு சாந்தியின் மனதை ஆக்கிரமித்தது. கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. இவ்வளவு பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் நான் என்ன சம்பாதித்தேன்? என்ன அழகானதொரு ஆனந்தம் விளையாடும் குடும்பம் சித்ராவுக்கு. நான் தான் வாழ்க்கையில் குடும்பம் என்ற பெரும் பொக்கிஷத்தை இழந்துவிட்டேன். என்னை விட உயர்ந்தவள் சித்ராதான், நான் இல்லை. படுக்கையில் வீழ்ந்து வெகுநேரம் வரையில் அழுது கொண்டிருந்தாள் சாந்தி. அதே நேரம் கணவரின் அன்பான வார்த்தைகளை கேட்கும்போது ஏற்படும் ஆனந்தம், குழந்தைகளின் மழலை பேச்சுகளை கேட்கும்போது ஏற்படும் இன்பம், இவையெல்லாம் உனக்கு தெரியுமா சாந்தி? வாழ்க்கையில் பெரும் பாக்கியத்தை இழந்தவள் நீதான், நான் அல்ல. எண்ணமிட்டபடி தருணையும் ஹரணியையும் கூட்டிக் கொண்டு படுக்கையறை நோக்கி நடந்து சென்றாள் சித்ரா. எங்கோ தொலைவில் ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு பாடல் காற்றில் மெலிதாக மிதந்து வந்து கொண்டிருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.